முன்னாடியெல்லாம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஹோரை டைமில் போயிட்டு காலையில் நானும் அவரும் நெய் தீபம் போட்டுட்டு இருந்தோம். நடுவில் கொஞ்சம் வாரம் பிரேக் விட்டாச்சு. இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பியாச்சு. காலையில் தம்பி மட்டும் தனியாக இருக்கான் அப்படின்றதுனால அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அப்பா வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. என்னடா இது பெரிய சோதனையாக இருக்கே அப்படி தான் தோணுச்சு. காலையில் அவர் போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு நானும் அவரும் கிளம்பி காலையிலே கோவிலுக்கு போயிட்டோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள்லாம் வரதான் செய்யுது. அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. காலையில் மனசார முருகருக்கு நெய் தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். அவருமே இன்றைக்கி நெய் தீபம் போட்டிருந்தாரு. கண்டிப்பாக இனிமேல் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் கோவிலேருந்து நானுமே வந்திருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி கோவிலுக்கு போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.